வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு த NTV தமிழ் சேனல். நான் உங்கள் NTV நவீன். காய்ஸ் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிக்டாக்ல அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த இயர் ஜூன் மாதம் ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு டிக்டாக்ல ரீசெண்டாக. அந்த அப்டேட் ஒரு 5-6 மந்த் அப்டேட் விட்டுருந்தாங்க. அந்த அப்டேட்டில் ஒரு 5 அப்டேட்டை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி டிக்டாக்ல ரீசெண்டாக ஒரு ப்ரைவசி சம்மந்தமான ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ மறக்காமல் எல்லோரும் பார்த்துருங்க. அப்படி ஐ பட்டனில் உங்களுக்கு காமிக்கலை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ இப்போ பார்க்குற வீடியோ உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைனாக புரியும். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ப்ரொஃபைலில் வர லைக்ஸ், அப்புறம் உங்கள் வீடியோவுக்கு வர லைக்ஸ், உங்கள் ப்ரொஃபைலில் அதாவது உங்கள் வீடியோவுக்கு யாரெல்லாம் வியூஸ் பார்க்குறா, எந்த கண்ட்ரிலேருந்து உங்கள் வீடியோக்கெல்லாம் வியூஸ் வருது அப்படிங்கிறத ஃபுல்லாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் எல்லோரும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. ஸோ டிக்டாக் ஓப்பன் பண்ணி இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன் ஆன் பண்ணி உள்ளே வாங்க. ஆப்ஷன் ஆன் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா மேலே உங்கள் ப்ரொஃபைலுக்கு மேலே உங்கள் டாப் கார்னரில் உங்கள் நேம் கொடுத்துருப்பாங்க. அந்த நேம் பக்கத்தில் ஒரு கண்ணு மாய்க்கு ஒரு சுமைலி, அதாவது ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஐஸ் மாய்க்கு இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா இதில் உள்ளே போட்டிருப்பாங்க ப்ரொஃபைல் வியூஸ் அப்படின்ட்டு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைலில் யார் வியூ பண்ணி பார்க்குறாங்க, அதாவது உங்கள் ப்ரொஃபைல் யார் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்களோ அவ்வளோ பற்றி வியூஸு இதில் காட்டும். அதாவது சும்மா நார்மலாக உங்கள் ப்ரொஃபைல் ஆன் பண்ணி பார்த்தா இதில் காட்டாது. உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோவை யாரெல்லாம் கிளிக் பண்ணி பார்க்குறாங்களோ அவ்வளோ பேர்த்து வியூஸும் இல்லை நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ப்ரொஃபைல் அப்டேட் என்ன அப்படின்னா, அதாவது டிக்டாக்ல வந்திருக்க நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் அப்படி கிளிக் பண்ணி அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைலில் இதுக்கு முன்னுக்கு யார்கிட்டயா ஷேர் பண்ண போனோம் அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைலில் உள்ள அந்த ஐடியை தான் ஷேர் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி இப்படி தான் நாங்கள் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ உங்கள் ப்ரொஃபைலை இப்போ ஷேர் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட் கொண்டு வந்துருக்காங்க. அதுக்கு உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் இந்த மாதிரிக்கே நிறைய அவங்க சோஷியல் மீடியா என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சோஷியல் மீடியாவோட லிங்க்கு அப்படியே வரும். இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னா அது அப்படின்னு இந்த ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு லோட் ஆகி இந்த மாதிரிக்கே ஒரு பேஜ் ஒன்று வரும். இதில் நீங்கள் என்னென்ன சோஷியல் மீடியாவில் உங்கள் ஃபோட்டோ உங்கள் ப்ரொஃபைலை ஷேர் பண்ணிக்கலாமல் அவ்வளோ தொட்டு சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது சோஷியல் மீடியாவில் உங்களோட ப்ரொஃபைலை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கிளிக் பார்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி உங்கள் ப்ரொஃபைல் லிங்க்கை காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு யாருக்கு சரி இந்த ப்ரொஃபைல் லிங்க்கை ஷேர் பண்ணணும் அப்படின்னா எந்த சோஷியல் மீடியாவோ அந்த லிங்க்கை அந்த சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் வாட்ஸ்அப்பில் ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப்பில் அந்த கான்டாக்டை கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு மெசேஜ் டைப் பண்ண இடத்துல ஐ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே பேஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ணி இந்த லிங்க் அப்படியே இல்லை ஷோ ஆகும். அதை சென்ட் பண்ணி உங்கள் ப்ரொஃபைலில் யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கெல்லாம் சென்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தேடாக பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்த அப்டேட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது கீழே மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் அனலிட்டிக்ஸ் பற்றி என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீடியோ அனலிட்டிக்ஸ் தான். அதாவது உங்கள் வீடியோ அனலிட்டிக்ஸ் அப்படின்னா உங்கள் வீடியோ எந்தெந்த கண்ட்ரிலேருந்து பார்க்குறாங்க, உங்கள் வீடியோவுக்கு எந்தெந்த வீடியோக்கெல்லாம் மக்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, உங்கள் வீடியோ பீப்புள்ஸ் பார்க்குறப்போ எந்தெந்த வீடியோவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டி பார்த்துருக்காங்க, எந்த வீடியோவுக்கு அதிகமாக வியூஸ் போயிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க முடியும். ஸோ அப்படி பார்த்தா தான் உங்கள் வீடியோவுக்கு மக்கள் இந்த அளவுக்கு இந்த வீடியோ ரீச் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரிக்கே நீங்கள் ஒரு காமெடி வீடியோ போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த காமெடி வீடியோவுக்கு நிறைய ரீச் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் காமெடி வீடியோவை தொடர்ந்து செஞ்சுட்டு போனீங்க அப்படின்னா அந்த காமெடி வீடியோவில் நீங்கள் ட்ரெண்டிங் ஆகலாம். ஸோ அந்த மாதிரிக்கு நிறையா விஷயம் இருக்குது. அந்த உங்கள் வீடியோ நீங்கள் போகிற வீடியோ பீப்புள்ஸ் என்னென்ன மாதிரிக்கு எந்தெந்த வீடியோவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டி பார்க்குறாங்க அப்படிங்கிற இந்த அனலிட்டிக்கில் நீங்கள் செக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் போட்டிருக்க வீடியோ ஒன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அனலிட்டிக்ஸ் டேப்பை ஒன் பண்ணியிருக்கணும். இதுக்கு முன்னாடி நான் டிக்டாக்ல போட்ட வீடியோவில் எப்படி அனலிட்டிக்ஸ் டேப்பை ஒன் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ ஒன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அந்த வீடியோவில் அனலிட்டிக்ஸ் டேப்பை பற்றி என்னென்ன சொல்லியிருக்கேனோ அவ்வளோ உங்களுக்கு கரெக்டாக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ போடுறப்போ அனலிட்டிக்ஸ் டேப்பை ஒன் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த வீடியோ அனலிட்டிக்ஸ் டேப்பை ஒன் பண்ணியிருக்கீங்களோ அந்த வீடியோ ஒன் பண்ணுங்கள். நான் கிளிக் பண்ணுற எக்ஸாம்பிளுக்கு நான் அனலிட்டிக்ஸ் டேப்பை ஒன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ இது அப்படின்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் எந்த வீடியோ அனலிட்டிக்ஸ் டேப்பை ஒன் பண்ணி போட்டிருக்கீங்களோ அந்த வீடியோ ஓப்பன் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா
கீழே வந்து அந்த ஷேர் அப்படின்னு போட்டுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதில் வந்து இந்த கோடு மாதிரி போட்டிருக்கும், அதுதான் அனலிட்டிக்ஸ் டேப். அதை வந்து ஒன் பண்ணுங்கள். இதை ஒன் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் எந்த வீடியோக்கு அனலிட்டிக்ஸ் டேப் வந்து ஒன் பண்ணி போட்டிருக்கீங்களோ அந்த வீடியோ கீழே வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்துருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து வீடியோ போட்டிருக்கீங்க, அந்த வீடியோவுக்கு வந்து எத்தனை பேர் வந்து யூஸ் காமிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த வீடியோவுக்கு வந்து 327 பேர் பார்த்துருக்காங்க. செகண்ட் வந்து லைக் 79 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. தேர்ட் வந்து கமெண்ட் 2 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இருக்கிறது வந்து ஷேர், ஒரு ஆள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து உங்கள் வீடியோ வந்து யாரெல்லாம் சேவ் பண்ணியிருக்காங்களோ அவ்வளோ பேர் டீட்டெயில்ஸாக அதில் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் வீடியோ வந்து யார் எவ்வளோ நேரம் பார்த்துருக்காங்க, அப்புறம் உங்கள் வீடியோ வந்து ஃபுல் வீடியோ எவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணியிருக்காங்க, வாட்சர்ஸ் வந்து எவ்வளோ நேரம் பார்த்துருக்காங்க, அப்புறம் ஆடியன்ஸ் வந்து எவ்வளோ நேரம் வந்து உங்கள் வீடியோ வந்து பார்த்துருக்காங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் உங்கள் வீடியோ வந்து பார்த்துருக்கீங்க, அப்புறம் உங்கள் ப்ரொஃபைல் ஆன் பண்ணி யாரெல்லாம் வீடியோ பார்த்துருக்காங்க, உங்கள் ஃபாலோவர்ஸ் யாரெல்லாம் வீடியோ பார்த்துருக்காங்க, அப்புறம் எந்தெந்த கண்ட்ரியில் வந்து உங்கள் வீடியோ பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு அவ்வளோ டீட்டெயில்ஸ் இதில் பார்த்துக்க முடியும். நம்ம அடுத்து பார்க்க போகிற ஆப்ஷன் என்ன அப்படின்னா, உங்கள் சோஷியல் மீடியா வந்து எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து இந்த எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. உள்ளே அதை ஸ்க்ரோல் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா கீழே சோஷியல் மீடியா அப்படின்ட்டு இருக்கும். அதாவது நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவீங்க, ட்விட்டர் யூஸ் பண்ணுவீங்க, இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரி நிறையா சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுவீங்க. அதில் வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப் லிங்க்கை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து லிங்க் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் போய்ட்டு எட் பண்ணி 2 சோஷியல் மீடியா கொடுத்துருக்காங்க, அதாவது இன்ஸ்டாகிராம், யூடியூப், அதாவது 2 சோஷியல் மீடியா கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து எட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் சோஷியல் மீடியா லிங்க்கை வந்து இதில் கொடுத்துடலாம். அப்படி கொடுத்துட்டு நீங்கள் பெக் வந்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைலில் வந்து டாப் கார்னரில் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் என்னென்ன லிங்க்கை வந்து சோஷியல் மீடியா அதை டிக்டாக்கில் கொடுத்து வச்சுருக்கீங்களோ அவ்வளோ சோஷியல் மீடியா லிங்க் வந்து உங்கள் ப்ரொஃபைலில் ஷோ ஆகும். உங்கள் பப்ளிக்கில் வந்து உங்கள் ப்ரொஃபைல் யாராவது பார்த்தாங்க அப்படின்னா உங்கள் சோஷியல் மீடியாவில் லிங்க் வந்து மேலே ஷோ ஆகும். ஸோ உங்களோட ஃபேஸ்புக்கில் உள்ள லிங்க் வந்து நீங்கள் இதில் கொடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ்புக்கில் உள்ள ப்ரொஃபைலையும் உங்கள் டிக்டாக்கில் இருந்தே அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி நான் டிக்டாக்கில் ப்ரைஸ் சம்மந்தமான ஒரு அப்டேட் போட்டிருந்தேன், அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்னென்ன கண்டென்ட் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். அந்த கண்டென்ட்டில் உங்களுக்கு நான் வீடியோ தரோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி நான் டிக்டாக்கில் ப்ரைஸ் சம்மந்தமான ஒரு அப்டேட் போட்டிருந்தேன், அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்னென்ன கண்டென்ட் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். அந்த கண்டென்ட்டில் உங்களுக்கு நான் வீடியோ தரோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுவும் இல்லாமல் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வைங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.